டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். அக்டோபர் 12, 2025 விரிவான வானிலை அனுமானம். இன்றைய காணொளியில வடகிழக்கு பருவமழை எந்த தேதியில் துவங்கும், தீபாவளி பண்டிகையை ஒட்டி வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். இன்று அக்டோபர் 12ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 9 சென்டிமீட்டர் மழையும், சேலம் மாவட்டம் மேட்டூர், திருச்சி மாவட்டம் மணப்பாறை, கரூர் மாவட்டம் ஆனைப்பாளையம் பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி, பன்ருட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், அன்னவாசல், ஆலங்குடி, அரியலூர் மாவட்டம் அரியலூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் போன்ற பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும் பல இடங்கள்ல மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு. இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் நேற்று வரை நமக்கு தமிழகத்துல வளிமண்டலத்தின் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு நிலவி கொண்டிருந்தது. இந்த மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு இன்று முதல் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக அக்டோபர் 15ஆம் தேதி வாக்குல அடுத்த ஒரு 48 மணி நேரத்துல கிழக்கு திசை காற்று வளிமண்டலத்தின் கீழடுக்குகள்ல வருகை தர இருக்கு. இருந்த போதிலும் தென்சீன கடலிலிருந்து முழுமையான கிழக்கு திசை காற்று நமக்கு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் திரும்பும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த வளிமண்டலத்துல தற்போது வரக்கூடிய தற்காலிக கிழக்கு திசை காற்றின் காரணமாக இந்திய வானிலை மையம் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதாக அறிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக அக்டோபர் 16ஆம் தேதி அறிவிப்பதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. சரி, இந்த வடகிழக்கு பருவமழையின் துவக்கம் எப்படி இருக்க போகுது, முதல் சுற்று வடகிழக்கு பருவமழை நம்ம எப்போது எதிர்பார்க்கலாம் என்பது குறித்து பார்ப்போம். நம்ம முன்னதாகவே குறிப்பிட்டதுதான், அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தீபாவளி பண்டிகை வரைக்குமே நமக்கு வெப்பச்சலன இடிமலை தான் தீவிரமடைந்து காணப்பட போகுது. கடந்த சில நாட்கள் வரைக்கும் மேற்கு திசை காற்றுடன் இணைந்த வேக மாறுபாடு காரணமா வெப்பச்சலன மழை அமைந்தது. வரக்கூடிய நாட்கள்ல கிழக்கு திசை காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய வேக மாறுபாடு காரணமா இடிமலை பதிவாக இருக்கு. சரி, வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முற்பகல் பிற்பகல் நேரத்துல, அதாவது நமக்கு 11 மணியிலிருந்து முற்பகல் 11 மணியிலிருந்து மாலை 4 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை 4 மணி முதல் இரவு 11 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வெப்பச்சலன இடிமலை தான். உங்களுக்கு பரவலாக மழைப்பொழிவு கொடுப்பதற்கு பருவமழை இன்னும் துவங்கல. பருவமழை துவங்கியதாக இந்திய வானிலை மையம் அறிவிக்கும் தினத்தன்றும் இப்படிதான் வானிலை இருக்கும். பகல் நேரத்துல நல்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இருக்கும். டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு முறை மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பிறகு பிற்பகல் மாலை நேரத்துல, பிற்பகல் ஒரு 12 மணியிலிருந்து 4 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு வானிலை தான் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்குமே நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதுல குறிப்பாக பார்த்தோம்னா, பல மாவட்டங்கள்ல மழை பரவலாக இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் இருக்கும், பரவலா மழை பெய்யாது. ஏன்னா இது ஒரு பரவலா மழைப்பொழிவு கொடுப்பதற்கு முழுமையான தென்சீன கடல்ல இருந்து கிழக்கு திசை காற்று திரும்பல. மற்றொரு காரணம், தாழ்வு பகுதியோ காற்று சுழற்சியோ எந்தவித காரணிகளும் சாதகமா அமையல. இந்த சூழல்ல நமக்கு வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய வேக மாறுபாடு காரணமா பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை தான். அப்படி பார்க்கும்போது இது இனி வரும் காலங்கள்ல கிழக்கு திசை காற்றா திரும்புவதன் காரணமா இந்த வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய இடத்துல நல்ல மழையாக பதிவாகும், பல இடங்களை ஒதுக்கும். இந்த சூழல்ல அக்டோபர் 16ஆம் தேதி கிழக்கு திசை காற்று வலு குறைந்து முன்னேறுவதன் காரணமா பேரளவுல வடகிழக்கு பருவமழை துவங்கியதான அறிவிப்பு வரும். இதை பொறுத்து இப்ப விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அறுவடை பணிகளை தொடரலாம். கடலோர மாவட்ட விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இனி வரும் காலங்கள்ல பகல் நேரத்துல அறுவடை இடையூறு இருக்கும். குறிப்பாக பிற்பகல் மாலை நேரத்துல அறுவடை இடையூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அதன் காரணமா சற்று எச்சரிக்கையுடன் நீங்க அறுவடை பணிகளை திட்டமிடணும். அறுவடை செய்த தானியங்களையும் பத்திரப்படுத்தி வைக்கணும். இனி வரும் காலங்கள்ல உலர்த்தும் பணிகள்ல ஈடுபடுவது மிகவும் சிரமம். குறிப்பா அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்க உலர்த்தும் பணிகள்ல ஈடுபட்டால் பிற்பகல் வேளைகள்ல திடீரென இடிமலை மேகங்கள் இடையூறு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாம். இந்த கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேர மழைப்பொழிவு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் படிப்படியாக விலகும். உள் மாவட்டங்கள்ல தான் இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே அடுத்த ஒரு வார காலத்திற்கு மழை எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களும், காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களும், தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும், மத்திய மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களான கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர் போன்ற மாவட்டங்கள்லயும் வரக்கூடிய அடுத்த ஒரு வார காலத்திற்கு மழை எதிர்பார்க்கலாம். பரவலா மாவட்டம் முழுவதும் ஒரே நாள்ல மழை பெய்து விடாது, ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். இது குறிப்பா கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு மழையும், முற்பகல் 11 மணி முதல் மாலை 4 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஒரு இடியுடன் கூடிய மழையும் பதிவாகும். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் ஒரு 3 மணியிலிருந்து இரவு 10 அல்லது 11 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள்ல மழை பதிவாகும். அதே போல வலு குறைந்த கிழக்கு திசை காற்று தான் திரும்புது. இதன் காரணமா பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் அதிகரித்து காணப்படும். ஒரு இறுக்கமான, ஒரு புழுக்கமான ஒரு சூழலும் தொடரும். முழுமையான கிழக்கு திசை காற்று நமக்கு தென்சீன கடல்ல இருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வாக்குல தான் திரும்புது. அதன் காரணமா அக்டோபர் 21ஆம் தேதிக்கு பிறகுதான் நமக்கு முழுமையான கிழக்கு திசை காற்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பனிப்பொழிவும் இருக்கும். இரவு நேரத்துல பகல்ல வெயிலும் அதிகமா இருக்கும். வெயில் அடித்தாலும் திடீரென பிற்பகல் மாலை நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பதிவாகும். ஒட்டுமொத்தமா இது விவசாயிகளுக்கும் தீபாவளி பண்டிகை வியாபாரிகளுக்கும் சற்று இன்னல்களை கொடுக்கக்கூடிய மழைதான். அதே சமயத்துல பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவிற்கு பெரும் மழைப்பொழிவாக அமையாது. தங்களால் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்யும் பட்சத்துல இந்த மழைப்பொழிவை எதிர்கொண்டு விடலாம். ஒட்டுமொத்தமா பார்த்தா பெயரளவுல அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்க இருக்கு. வடகிழக்கு பருவமழையின் முதல் சுற்று பருவமழை அக்டோபர் 22ஆம் தேதி வாக்குல தான் தொடங்குவதற்கான சாதக சூழல் காணப்படுது. அது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடப்படும். நம்ம அக்டோபர் மாத அறிக்கையிலேயே மிக தெளிவா குறிப்பிட்டிருந்தோம். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமலையும், 20ஆம் தேதிக்கு பிறகு கடைசி 10 நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை முதல் சுற்று மழையும் தீவிரமடையும்னு. அதே போன்ற ஒரு நிலை தான் தற்போது உருவாகி வருகிறது. இது குறித்து அடுத்தடுத்த அறிக்கைகள்ல விரிவாக வெளியிடப்படும். நன்றி.